800 பேரை காணோங்க. எங்கே தெரியுமா? நம்ம தலைநகர் டெல்லியில். இதே மாதிரி விஷயம் நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஆனால் இது ஏன் இவ்வளோ பெருசாக பேசப்படுது எல்லாருனாலையும்? அது தெரியுமா உங்களுக்கு? வெறும் 15 டேஸ். இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணி வெறும் 15 டேஸில் 800 மெம்பர்ஸ்க்கு மேலே காணாமல் போயிருக்காங்க. முக்கால்வாசி பேர் பொண்ணுங்க தான் காணாமல் போயிருக்காங்க. சில பேர் தான் பசங்களாக காணாமல் போயிருக்காங்க. ஏன் இது நடக்குது? எதனால் இது நடக்குது? இது வரைக்கும் யாராலையும் இது கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இதே மாதிரி முன்னாடியும் நடந்திருக்குன்னு சொன்னல. 2025ல் 24,000 பேர் காணாமல் போயிருக்காங்க. அதுலேயுமே லேடிஸ் தான் நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க. அதே மாதிரி முன்னாடி இருந்த மொத்தமாக நம்ம எவ்வளோ மிஸ்ஸிங் கேஸ்ன்னு பார்த்தோன்னா 2 lakhs மெம்பர்ஸ், அதுவும் டெல்லியில் மட்டும். அதாவது இந்தியா பாப்புலேஷன்ஸில் நம்மளுக்கு அதிகமாக இருக்காங்க. மொத்தமாக நம்ம இந்தியா பாப்புலேஷனில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? இது வரைக்கும் கிராஃப் என்ன சொல்லுதுன்னா 1.47 பில்லியன் பேர் இருக்கிறோம். அதே மாதிரி ஓவரால் கண்ட்ரி நம்ம இந்தியா தான் ஃபஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் பேர் காணாமல் போகும்போது தெரியாது. இந்த 7 டேஸ் 15 டேஸில் நிறைய பேர் காணாமல் போகிறாங்க அப்படின்னும் போது தான் நம்மளுக்கு அது பெருசாக தெரியுது. அந்த மாதிரி தான் இதுவும் தெரிஞ்சிருக்கு. இதனால் நம்ம என்ன பண்ண முடியும்? போலீஸ் நம்மளை தேடிட்டு தான் இருக்குது. போலீஸ் நம்ம இதை தான் பண்ணிகிட்ருக்கு. சப்போர்ட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது, எல்லாமே பண்ணுது. ஆனால் நம்ம அதனால் கிடைப்போமா கிடைக்க மாட்டோமான்னு தெரியாது. ஆனால் நம்ம ஒன்று பண்ணிக்கலாம். எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோன் எடுத்து SOS ஆன் பண்ணிடுங்க. நீங்கள் காணாமல் போனாலும் எங்கே போனாலுமே சரி, ஹெல்ப்லைன் மூலிமா நீங்கள் ரீச் பண்ண பாருங்கள் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம், உங்களை யாரோ பிடிக்க வராங்க தெரியுதா? ஒன்று அடிங்க, கராத்தாவை யூஸ் பண்ணுங்க, இல்லை ஓடுங்க. அடிக்க முடியல ஓடுங்க. ஓடுற கேப்பில் பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அவங்க ஃபேஸில் அடிங்க. தேர்ட் ஒன், எல்லாருக்குமே தெரியும் டேகு. ஆப்பிள் டேகு, போட்டு டேகு, ஜியோ டேகு, நாய்ஸ் டேகு, இப்போ நிறைய டேக் வந்துருச்சு. ஸோ தயவு செஞ்சு அந்த ஜிபிஎஸை வச்சுக்கோங்க. அந்த லொக்கேஷன் யாருக்கிட்ட ஷேர் பண்ணிடுங்க. ஃபோர்த் ஒன் என்னென்னா ஸ்மார்ட் வாட்ச். இது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே நார்மல் வாட்ச் தான் கட்டிகிட்டு இருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறமா ஸ்மார்ட் வாட்சை கட்ட ட்ரை பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா அது மூலிமா நம்ம லொக்கேஷன் ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? பி சேஃப். நம்ம இந்தியாவை நம்ம தான் காப்பாற்றி ஆகணும். நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தால் தான் நம்மளுக்கான சப்போர்ட்ஸ் வரும். ஓகேங்களா? நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, டேக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம். பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.